இந்த வீடியோவில் இன்டெக்ரல் ஓவர் 0 to pi by 2 log of tan x plus cot x into dxோட வேல்யூ என்னங்கிறத நம்ம எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, கொடுத்துக்கிற இன்டெக்ரலை ஐன்னு எழுதிக்கலாம். 0 to pi by 2 log of tan x plus cot x into dx. ஓகேவா? ஸோ இந்த டேர்மை வந்து நாம் என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 0 to pi by 2 log of tan xஐ வந்து sin x by cos x plus cot x எப்படி எழுதலாம்னா cos x by sin xன்னு எழுதிட்டு dxன்னு எழுதிக்கலாம். ஸோ இது நம்ம ஃபர்தராக சிம்ப்ளிஃபை பண்ணலாம். I is equal to 0 to pi by 2 log of, ஓகேவா? ஸோ sin x cos x அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எப்படி எழுத போகிறோம்னு பாருங்கள். ஸோ பேசிக்காக பேஸில் நம்மளுக்கு என்ன எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி எழுதுகிற பாருங்கள், sin x அடுத்தது cos x. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா cos x இருக்குது, அதனால் sin xால் நான் மேலே வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். சரியா? sin xால் நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் எனக்கு என்ன வரும், sin square x. ஓகே, ஸோ அடுத்தது cos square x. why this is so. ஓகே, இங்கே வந்து sin square x அப்படின்னு ஆகும். ஸோ ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சைன் இருக்குது, அப்போது காசால் நம்ம இங்கே சைன் இருக்குது, அப்போ காசால் மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம், அப்போது cos square xன்னு வந்துடும். சரியா? இப்போது இது வந்து dxன்னு இருக்கு. சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, இதை மறுபடியும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறோன்னு பாருங்கள். I is equal to 0 to pi by 2 இந்த sin square x plus cos square xஐ நம்ம எப்படி எழுதலாம், 1ன்னு எழுதிக்கலாம். சரியா? கரெக்டாக? sin square x plus cos square xஐ வந்து நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். அப்போது 1 டிவைடட் பை அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? ஸோ இப்போ வந்து 1 டிவைடட் பை sin x cos xன்னு இருக்குது. சரியா? அடுத்தது இதை எப்படி சிம்ப்ளிஃபை பண்ணுறதுன்னு பாருங்கள். இதை மாற்றி எழுதுறது தான். ஸோ இஸ் ஈக்குவல் டு 0 to pi by 2 இப்போ வந்து log of 1 by x அப்படின்னு சம் வேல்யூ sin x cos xன்னு இருக்குது. இதை நான் வந்து இப்படி எழுதுகிறேன். ஓகேவா? எப்படின்னா இன்வர்ஸில் மாற்றி எழுதிக்கிறேன். sin x cos x பவர் -1ன்னு போட்டுக்கிறேன். சரியா? ஏன்னா கீழே இருக்கிறத எடுத்து நான் மேலே மாற்றி எழுதிக்கிறேன், அப்போது இன்வர்ஸ் ஆயிரும் இல்லையா, -1ன்னு வந்துடும் பவர். சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஸோ இதை வந்து இந்த பவரை எட்டுன்னு வந்து முன்னாடி போட்டுடலாம், லாகுக்கு முன்னாடி. -0 to pi by 2 log of sin x cos x dxன்னு இருக்குது. ஸோ அப்போ இந்த டேர்ம் என்ன ஆகும் நம்மளுக்கு, which is equal to மைனஸ் இருக்குது இங்கே. ஓகேவா? அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த சைடு இது வந்து sin ஏபின்னு இருக்குது, log ஏபிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. கரெக்டாக? log ஏபின்னு இருந்துச்சுன்னா log a ப்ளஸ் log பின்னு நம்ம எழுத முடியும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம், இதை வந்து நம்ம log a ப்ளஸ் log b அப்படின்னு எழுதிக்கலாம். மைனஸ் இருக்குது. சரியா? மைனஸ் இருக்குது. மைனஸ் integral over 0 to pi by 2 log of sin x dx plus integral over 0 to pi by 2 log of
காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம் இந்த டேர்மை. ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் அப்படி எழுதியாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு காமனாக இருக்கிறது இப்போ வந்து மைனஸ் தான், அதனால் மைனஸ் எழுதிக்கலாம். அடுத்தது இந்த வேல்யூஸ் என்னென்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளோட முன்னாடி வீடியோஸ் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த வேல்யூஸ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட 0 to integral over 0 to pi by 2 log of log of sin x dxன்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவை வந்து நம்ம மைனஸ் எவ்வளோ மைனஸ் பை பை 2 log 2 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இது வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி வேறு ஒரு வீடியோவில், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஸோ இப்படி ஒரு ரிலேஷன் இருந்ததுன்னா அதை நமக்கு அதோட வேல்யூஸ் வந்து பை பை 2 மைனஸ் பை பை 2 log 2ன்னு இருக்கும். அதாவது 0 இன்டெக்ரல் ஓவர் 0 to pi by 2 log of sin x dx அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு வேல்யூ வந்து மைனஸ் பை பை 2 log 2 அப்படின்னு இருக்கும். ஸோ சிமிலர்லி ரெண்டாவது டேர்ம் வந்து அதாவது 0 to என்ன இருக்கீங்க 0 to pi by 2 இன்டெக்ரல் ஒரு 0 to pi by 2 log cos xன்னு இருந்துச்சுன்னா அதோட வேல்யூவும் மைனஸ் என்னது மைனஸ் பை பை 2 log 2ன்னு நம்மளால் எழுத முடியும். சரியா? ஸோ இது வந்து ஆல்ரெடி டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து அதோட வேல்யூஸை நம்ம எப்படி கண்டுபிடிச்சிருக்கோங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் டைரெக்டாக அதோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இந்த வேல்யூஸ் பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டுத்துலேயுமே மைனஸ் மைனஸ் இருக்குது. இப்போ வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, உள்ளேருந்து ஒரு மைனஸை காமனாக எடுத்தோம்னா வெளியில் இருக்கிற மைனஸோட மல்டிப்ளை ஆகிடுது ப்ளஸ் ஆயிரும். ஸோ அதனால் அதை ஒரி பண்ணி தேவையில்லை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பை பை 2 log 2 இருக்குது, இங்கே ஒரு பை பை 2 log 2 இருக்குது. அப்போ 2 பை பை 2 இன்ட்டு log 2ன்னு வருது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 times பை பை 2 log 2ன்னு எழுதிக்கிறேன். சரியா? 2 times பை பை 2 log 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா இந்த 2 கேன்சல் ஆயிரும். நம்மளுக்கு ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பை பை 2 பை இன்ட்டு log 2 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வேல்யூஸ். ஸோ இது எதோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வேல்யூஸ். என்னது ஐ இங்கே? ஸோ ஐயை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா தெரியும். I is equal to integral over log of tan x plus cot x into dx. ஸோ அப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 0 to integral 0 to pi by 2 log of tan x plus cot x. ஓகேவா? tan x plus I'll just rewrite it tan x plus cot x into dx ஓட வேல்யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா is equal to pi log 2 pi into log 2. ஸோ இதுதான் அதோட வேல்யூஸ். சரியா? ஸோ அதாவது 0 to pi by 2 integral over 0 to pi by 2 log of tan x plus cot x into dx அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுதான் அதோட வேல்யூஸ்.